பஸ் ஸ்டாப்பு பக்கமாக யாருங்க வீடு தேடிட்டு இருக்கிறது அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு பைபாஸு எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு. ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட் டிசைன் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடுங்க. மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங், சின்ன கார் இங்கே தாராளமாக நிறுத்திக்கலாம். நிலத்தொட்டி, போரு எல்லா ஆப்ஷனும் வந்துடுது. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஹால் கொடுத்துக்கிறாங்க. நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 11, 10க்கு 11ங்கிற சைஸில் மொத்தம் 2 பெட்ரூம். கிச்சனுமே பார்த்திங்கன்னா நல்லா 8க்கு 11ங்கிற சைஸில் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோட வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க. திருப்பூர் பெருமாநல்லூர்லேருந்து தட்டாங்குட்டை போகக்கூடிய ரோட்டில் தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வீடு அமைச்சிருக்குது. இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா தாங்க. அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது. நேரில் தானே கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம். இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்கள் மற்றும் காலி இடங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மற்றும் ஐடிகளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தான் நடந்து போகிற தூரத்தில் வீடு அமைச்சிருக்குது. தட்டாயங்குட்டை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வீடு அமைச்சிருக்குது. மேலும் விவரங்களை ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.